Hello guys, welcome back to my YouTube channel. This is Bharath. And இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஹீரோ MSK தான் வந்திருக்கோம். நம்ம கடமுறை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ரெண்டு இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா XTech. ஸோ இன்றைக்கி இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்ட் தென் ஹீரோ MSK தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வண்டியை ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் தென் அப்படியே நான் ரைட் ரிவ்யூலேருந்து எல்லாமே டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷன், இது வந்து நியூ இயர் வெர்ஷன். ஸோ இந்த வண்டியை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்மளுக்கு வரப்போகுது. ஒரு நல்ல ஸ்பாட்டில் போயிட்டு அண்ட் தென் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டர், இது சூப்பர் ஸ்ப்ளெண்டர் XTech. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்ஸ் மாடல். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டர் அண்ட் நியூ ரெண்டுமே நான் இங்கே நிற்க வச்சுருக்கேன். ஸோ ஓல்டர் நியூக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த லுக் வைஸ் நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் இது ஹெட்லாம்ப் பாருங்கள். அந்த இந்த ஹெட்லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் வருது. அந்த DRLலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லாம்ப் டிசைனே வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் கிடையாது. ஸோ இது ரெண்டு ஒரு மெயின் அட்வான்டேஜ் இந்த வண்டிக்கு. அண்ட் தென் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டேங்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். அண்ட் தென் இந்த டேங்க் கொஞ்சம் பல்காக இருக்கும். அந்த லிட்டில் வந்து அது ஒரு டிஃப்ரென்ஸு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த வண்டிக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஸோ இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்ப்ளெண்டர் XTech வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டெய்லி கம்யூட்டுக்கு ஆகட்டும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டருக்கும் வந்து பிடிக்கிற மாதிரி எல்இடிலேருந்து அண்ட் தென் கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா லுக்குமே நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர். மொத்தம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா 3 கலரில் வரும். ரெட் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று, அண்ட் தென் கிரே கலர், மொத்தம் 3 கலரில் வரும். ஸோ ரெட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாகவே நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறதுனால தான் நான் ரெட் அப்படியே கேட்டேன். ஸோ நம்ம கையில் கிடச்சிருக்கு. ஸோ இதோட லுக் வைஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெட்லாம்ப் எல்இடியில் கொடுத்துருக்காங்க அண்ட் DRLோட வருது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லோ பீம், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹை பீமோட கொடுத்துருக்காங்க. ஸோ இருங்களேன், ஸோ ஆன் பண்ணால் தான் தெரியுங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா லோ பீம் அண்ட் தென் கீழே ஹை பீம். ஸோ லோ பீம் அண்ட் ஹை பீம். ஸோ விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நைட் டைம் நான் ஒன்றும் ட்ரைவ் பண்ணதில்லை, அதனால் வந்து விசிபிலிட்டி வந்து பக்காவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்இடி இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லோ பீம் ஹை பீமில் வந்து ஹை பீம் அப்போ வந்து நல்லாவே விசிபிலிட்டி கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு சேஞ்சு. ஹெட்லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் வந்திருக்கு. அண்ட் தென் வந்து ஆன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் ஆன் பண்ணிக்கும்போது அந்த கிராஃபிக் நல்லாயிருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கால் அலர்ட், SMS அலர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே வந்துடும். அண்ட் தென் ஹெலோ மை ஹீரோ இருக்குது பார்த்திங்களா, அந்த நேம் வந்து நாமளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒன்று. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபோட வருது. ஸோ ஃபஸ்ட் கியரில் இருக்கும்போது சைட் ஸ்டாண்ட் போட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த சென்சாருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா i3sங்குவாங்க. ஸோ இது எதுக்குன்னா வந்து நம்ம ஒரு பக்கம் டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோம், அதாவது ஒரு பக்கம் நின்றுருக்கோம் டிராஃபிக்கில் அப்படின்னா நியூட்ரலில் கொண்டு வந்துட்டு ஐடியலாக ஒரு 10 செகண்ட்ஸ் விட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜஸ்ட்டு கிளச்சு பிடிச்சா மட்டும் போதும் ஆன் ஆயிரும். ஸோ ஃபியூயல் சேவிங்காக கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக இந்த வண்டியோட மைலேஜ் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க. இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நியர்லி 68 km/லிட்டர் கொடுக்குது. ஸோ எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கம்யூட்டுக்கு செம்ம பக்காவாக இருக்கும். அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம இன்ஜின் வருவோம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 125cc ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ 10.7 bhp ஹார்ஸ் பவர் அண்ட் 10.6 Nm டார்க் கூட வருது. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஸ்பீடில் டெய்லி கம்யூட்டுக்கு பக்காவாக இருக்கும். மைலேஜும் நல்லா இருக்குது. அண்ட் தென் லுக் வைஸும் சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபுல்லி டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்இடி ப்ரொவிஷனில் வருது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட அந்த ஒரு லுக்கில் வந்து அண்ட் தென் அட்வான்ஸாக அப்படியே தூக்கி நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வண்டியோட ஸ்பெக்கு. அண்ட் தென் மெயினாக இதோட சீட் கம்ஃபர்ட், சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாங் அண்ட் வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஃபேமிலிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கும். ஸோ 3 பேருமே வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. நல்ல ஒரு வைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஹைவே கம்யூட்டுக்கும் வந்து ஓகேவாக இருக்கும். நல்லா அப்படியே ஒரு கேஜுவல் ஸ்பீடில் ஹைவேலேயே விட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் சிட்டி கம்யூட்டுக்கு ரொம்பவே பக்கா இருக்கும் இந்த ஒரு டிராஃபிக்லேயும் எல்லாத்துலேயும் சரி. ஸோ ஆட்டோ செல் டெக்னாலஜியோட வருது. ஆட்டோ செல் டெக்னாலஜினா வந்து நம்ம இப்போது கியர் வந்து டக்குன்னு கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசியமும் இருக்காது. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கும். அதுதான் ஆட்டோ செல் டெக்னாலஜி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் i3s அது ஏற்கனவே சொன்னது தான். ஸோ இது ரெண்டு தான் கைஸ் வித்தியாசம். மெயினாக இதோட ஹெட்லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது DRL, அது ரன்னிங் DRLோட வருது. அண்ட் தென் ஸ்பீடாமீட்டர் இது வந்து அனலாக், இது வந்து ஃபுல்லி டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வருது. அண்ட் தென் கிராஃபிக் டிசைன் மாற்றிருக்காங்க. அண்ட் மொத்தம் 3 கலரில் வருது. நான் சொன்ன மாதிரி ரெட் கலர், பிளாக் கலர் அண்ட் தென் கிரே கலர், மொத்தம் 3 கலரில் வருது.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஓவரால் ரிவ்யூ. ஸோ அண்ட் தென் சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலஸ்கோபிக் அண்ட் ரியருமே டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் அட்ஜஸ்டபிளோட வருது. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 240 mm அண்ட் தென் ரியர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 130 mm. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று ட்ரம் பிரேக்ஸ் அண்ட் தென் டிஸ்க் பிரேக். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ்லேயும் வருது, டிஸ்க்லேயும் வருது. ஸோ எல்லாத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் நான் அப்படியே ரைட் பண்ண சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட பேப்பர் ஸ்பெக்கு. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி கம்யூட்டுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஒரு எல்லா ஏஜ் பர்சனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இந்த வண்டி இன்னைக்கு கிடச்சிது. ஸோ அப்படியே அதை ரைட் பண்ணி அப்படியே அதை ரிவ்யூவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹீரோ MSK வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷோரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கைஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் டீட்டெயிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வேறு எதுவுமே நான் பேப்பர் ஸ்பெக் எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ரெடி ஃபார் தி ரைட். ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் சொன்னல i3s வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூயல் சேவிங்காக மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆனில் இருக்குது. மீட்டர் கொண்டு வந்துட்டேன். 1 2 3 4 5 6 ஆஃப் ஆகிடுச்சிங்களா. இப்போ வந்து வண்டி ஆஃபில் இருக்குது. ஸோ i3s வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் க்ளச்சு கொடுத்தேன்னா ஆன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அந்த i3sங்கிறது. ஸோ இதுதாங்க ஷோரூம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வண்டியோட கிளியர் அண்ட் கட்டான டீட்டெயில் ரைட் ரிவ்யூ அண்ட் தென் என்னோட ரிவ்யூ அப்படியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா பக்காவாக இருக்குது. டெய்லி கம்யூட்டுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ MSK CNC College தாண்டதுமே ரைட் சைடில் இருக்கும். ஸோ இதான் என்னோட டீட்டெயில் ரைட் ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல கனலில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை பை.